வணக்கம் பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்கும் அம்மாவோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அம்மா உங்களுக்கு எதுவும் சமைச்சு காட்ட போறது இல்ல. நம்ம வீட்டில் இன்னைக்கு தீபாவளி பண்டிகைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது உப்பு போடாம, உப்பு கூட நம்ம பார்க்காம இந்த பலகாரம்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு படைச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த தீபாவளி பண்டிகைக்கு வருஷம் நாங்கள் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். இதில் காட்டியிருக்க பலகாரம் எல்லாமேவும் நம்மோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். அது போடலைன்னாலும் அடுத்தாக்கில் அம்மா போடும்போது எல்லா பலகாரமும் உங்களுக்கு போடுறேன். அதனால் எங்களோட யூடியூப் சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாத்துக்கும் அம்மாவோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிள்ளைங்களா, எங்கள் வீட்டு தீபாவளிக்கு நாங்கள் என்னென்னலாம் சாமிக்கு படைச்சி கும்பிடுவோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அம்மா காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சு பருப்பு வடை செய்திருக்கிறேன், தயிர் வடை செய்திருக்கிறேன், பஜ்ஜி சுட்டிருக்கிறேன், அதே மாதிரி உளுந்த வடை செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, சுசியாக செஞ்சுருக்கிறேன். நேத்தேவும் முறுக்கு, மிக்சரு, பாதுஷா, அசோக அல்வா, பாசிப்பருப்பு மைசூர்பா, காரா பூந்தி, அதிரசம் இதெல்லாமும் நேத்தே அம்மா செஞ்சுட்டேன். இப்போ இதை எல்லாமும் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுவோம். இது கூட அம்மா காலையிலேயே மட்டன் எடுத்து குழம்பு வச்சுட்டேன். அதே மாதிரி இட்லியும் அவிச்சு வச்சிட்டேன். நம்ம எடுத்த துணிமணிகள் எல்லாமும் ஒரு தாம்பாளத்தில் வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து சாமிக்கு படைச்சி எல்லாரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுவோம். இலையில பரிமாறும் போது உங்களுக்கு இன்னும் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன்.